வணக்கம் அன்பு நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தும். இன்றும் கூட சங்க இலக்கியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்க இலக்கியத்தில் நற்றிணை பாடல் 2 முடித்து விட்டோம். இன்று நற்றிணை பாடல் 3 என்ன சொல்ல வருகிறது அப்படின்னதுங்கிறத பார்க்கலாமா? நற்றிணை பாடல் 3 திணை பாலை. எழுதியவர் இளங்கீரனார். தலைவன் தன் நெஞ்சோடு கூறியது. இப்பொழுது பாடல் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஈன் பருந்து உயவும் வான்பொரு நெடுஞ்சினை பொறி அரைவேம்பின் புள்ளி நீழல் கட்டளை அன்ன வட்டு அரங்கு இழைத்து கல்லாச்சிறார் நெல்லி வட்டு ஆடும் வில் ஏர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன் முதல் வந்த உரன்மாய் மாலை உள்ளினன் அல்லனோ யானையை உள்ளிய வினை முடித்தன்ன இனியோல் மனை மான் சுடரோடு படற்பொழுது. எனவே இது சங்க இலக்கிய நற்றிணை பாடல் 3. இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இப்போ பொருளோடு பார்க்கலாம். பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிந்த தலைவன் மேலும் பொருள் தேட நினைத்து நெஞ்சத்திற்கு சொல்கிறான் இப்படி: குஞ்சுகளை ஈன்ற பருந்து அடைக்காக்க உட்கார்ந்து வருந்துகின்ற வானுயர் கிளைகள் கொண்ட பொறிந்த அடிமரம் உடைய வேப்பமரம் அதன் புள்ளிகளை உடைய நிழலில் கல்லாத சிறுவர்கள் பொன்னை உரசி பார்க்கும் கல்லை போல வட்டமான அரங்கு அமைத்து நெல்லிக்காய்களை கொண்டு விளையாடுகிறார்கள். வழிப்பறி செய்கிற வில்லை ஏறாக கொண்ட உழவர்கள் வாழும் வெம்மையான சிற்றூர் இது. முன்பு இந்த வழியில் இப்படி நான் நினைத்தேன் அல்லவா? நினைத்த செயலை செய்து முடித்ததை போன்ற இனிய என் மனைவி வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு என்னை எதிர்நோக்கி நினைத்திருக்கும் மாலை நேரம் அப்படின்னு சொல்லி நெஞ்சே வீட்டிற்கு செல்வோம் அப்படின்னு தனது நெஞ்சத்திற்கு தலைவன் சொல்லியதாக இந்த நற்றிணை பாடல் 3 சொல்ல வருகிறது. இந்த பாடலை நாம் AI எப்படி பாடி இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் அன்பு நேர்களே. கட்டளை என்ன வட்டு அரங்கு இழைத்து கல்லாச்சிறார் நெல்லி வட்டு ஆடும் வேறேர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன் முதல் வந்த உரன்மாய் மாலை உள்ளின நல்ல நோயானே உள்ளிய திரை முடித்தன்ன இனியோ மனை மான் சுடரோடு படப்பொழுது. எனவே